ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகள் சரணம். என்னோடய சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுற அத்தனை பேருக்கும் நன்றி. என்னோடய சேனலில் புது பரிகாரங்கள், சக்தி மிகுந்த ஸ்லோகங்கள் அத்தனையும் கொடுத்துட்ருக்கேன். உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறது, இன்றைக்கி அமாவாசை முடிந்து மறுநாளுங்க. இன்றைக்கி பிரதமை திதி. இந்த நாள்லேருந்து அடுத்த அமாவாசை வரைக்கும், அதாவது 15 நாட்கள் மகாலயம், அதாவது நம்ம வீட்டை தேடி நம்மளை தேடி நம்மளுடைய முன்னோர்கள் வரக்கூடிய இந்த 15 நாள் நம்ம கூடவே தான் இருப்பாங்க. அதனால் இந்த 15 நாளும் நீங்கள் செய்ய வேண்டிய அற்புதமான ஒரு வழிபாடுன்னு பார்த்திங்கன்னா, அவங்களுடைய ஆசீர்வாதம். அதாவது நம்மளை பார்க்குறதுக்காக நம்மளுடைய முன்னோர்கள் நம்மளை தேடி வர்றாங்க. அவங்க நம்ம வீட்லேயே நம்ம கூடவே தான் இருப்பாங்க. அதை மனசில் நீங்கள் நல்லா நினச்சிக்கிட்டு நீங்கள் செய்ய வேண்டியது, தினந்தோறும் நீங்கள் அவங்களும் உங்கள் கூட இருக்கிறதாவே ஒரு உணர்வோடையே எப்பொழுதும் இருங்க. அது கூடவே தினமும் நீங்கள் சமைக்கும் பொழுது சாதம் வடித்த உடனேயே எச்சில் படாமல் அந்த சாப்பாட்டிலேருந்து ஒரு கரண்டி சாதம் எடுங்க. நல்லா கொஞ்சமாக பருப்பு கடைந்தது வைங்க. ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் விடுங்க. உங்கள் வீட்டில் முன்னோர்களுடைய படம் இருந்ததுன்னா அவங்களுக்கு முன்னாடி ஒரு விளக்கேற்றி வச்சுட்டு ஒரு சுத்தமான தண்ணீர் வச்சுட்டு அந்த சாதத்தை வச்சு நீங்கள் மனசார முன்னோர்களுக்கு நினச்சி நீங்கள் வழிபாடு செய்யுங்க. செஞ்சுட்டு அமாவாசை அன்னைக்கு செய்வோம்ல, அதே போலவே இந்த நாள்லேருந்து நீங்கள் 15 நாளும் தொடர்ந்து செய்யுங்க. செஞ்சுட்டு நீங்கள் அந்த உணவை காகத்துக்கு கொடுத்துடலாம். இது தினந்தோறும் இந்த 15 நாளும் செய்யுங்க. கண்டிப்பாங்க அவங்க ரொம்பவும் சந்தோஷப்படுவாங்க. அதனால் முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு இருந்தால் தான் நம்மளுடைய குலதெய்வத்தோட ஆசீர்வாதம் கிடைக்கும். அப்போ தான் நம்மளுடைய குடும்பமும் தலைத்து நல்லபடியாக இருக்கும். அதனால் நமக்கு அவங்களுடைய ஆசீர்வாதம் கண்டிப்பாக வேணும். அதாவது நம்ம தெரிந்து தெரியாமல் எந்த தவறு செய்திருந்தாலும் அந்த தவறை மன்னித்து நமக்கு ஆசீர்வாதம் பண்ணக்கூடியவங்கன்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய முன்னோர்களும் குலதெய்வமும். அதனால் நீங்கள் மனசார இந்த வழிபாட்டை செஞ்சு பாருங்கள். எளிமையான வழிபாடு தாங்க. எந்த சமையல் செய்தாலும், அதாவது நான்வெஜ் இந்த 15 நாளுக்கும் எடுக்கவே எடுக்காதீங்க. வீட்டை சுத்தமாக வச்சுக்கோங்க. எந்த நேரமும் அவங்க கூட இருக்கிற மாதிரி அதே நினைப்போடையே நீங்கள் இருங்க. கண்டிப்பாங்க அவங்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைச்சிட்டா போதுங்க. நம்ம வாழ்க்கையில் வேறு எதுவுமே தேவையில்லைங்க. நம்மளுடைய குடும்பம் அவ்வளவு தலைத்து ஓங்கி நல்லபடியாக இருக்கும். அதனால் இந்த 15 நாளை தவற விட்டுறாதீங்க. நன்றி. நம்ம அடுத்த பதிவில் பார்க்கலாம்.